தேசிய குடிநுழைவுத்துறை கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 19ஆம் தேதி வரையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 7043 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்குரிய ஒரு வெளிநாட்டு கும்பலிடம் இருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் ரகசியமாக இச்சோதனை நடவடிக்கையை நாடு முழுவதும் மேற்கொண்டதாகவும், முக்கிய வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு கடத்தும் சிண்டிகேட்டை கண்காணித்து வருவதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தோனேசியா, மியான்மர், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான், இந்தியா மற்றும் சீனா ஆகிய 8 நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 30,177 வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதில் 4,804 வெளிநாட்டு தொழிலாளர்கள் எந்தவோர் ஆவணமும் இன்றி மலேசியாவில் தங்கியிருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டதாகவும், 1,250 வெளிநாட்டினர் காலாவதியான தொழிலாளர் உரிமம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும், 806 வெளிநாட்டினர் கடப்பிதழ் இல்லாத குற்றத்திற்காகவும், 183 பேர் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக தொழிலாளர்களை கடத்த உதவியதாகவும், மொத்தம் 7,043 பேரை தேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.